ஃபஸ்ட்டு ஓபிஎஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இங்கே சீன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த சோர்ஸஸில் வந்து ப்ளஸ் கொடுத்து கேம் கேப்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன பேர் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் விண்டோ கொடுத்துக்கோங்க. இங்கே விண்டோவில் வந்து உங்கள் கேமோட இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து கேம் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த இதில் தான் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கிறேன். இங்கே போயிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1080 தான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் 1080 தான் ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க. ஸோ பேஸ் அவுட்புட் இருக்கா, ஸோ இதை வந்து அப்படியே உல்ட்டாவாக மாற்றுங்க. 1920 வந்து கடைசியாக போட்டுருங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா 1080 x 1920 இதை போட்டு அப்படியே இதை காப்பி பண்ணி இங்கேயும் போட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்போது ஓகே வேணாம். இங்கே வந்து அவுட்புட் வந்துட்டு இங்கேயுமே வந்து மாற்றிருக்கேன். ரீஸ்கேல் அவுட்புட்னு இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து 1080 × 1920 போட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மேட்டில் வந்து மாறிடும். ஸோ ஒரு சில டைம் என்ன ஆகுனா வந்து ஒரு சில கேமுக்கு வந்து ஹெல்த் பார் வந்து இந்த கார்னரில் தான் இருக்கும். ஸோ இல்லைனா இந்த கார்னரில் இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட் ஃபார்மேட்டில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த ஹெல்த் பார் வந்து தெரியாது. ஸோ இதையுமே வந்து நீங்கள் இந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். எப்படின்னா அகெயின் நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு கேம் கேப்சர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் எக்ஸிஸ்டிங்னு கொடுத்துட்டு இந்த கேம் கேப்சரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் கேப்சர் ஒன்றும் கிடையாது, இந்த பின்னாடி இருக்கிற ஃப்ரேம் தான். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். ஸோ நவ் நீங்கள் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேயிங்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் பார் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணி இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து க்ராப் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா க்ராப் ஆயிரும். ஸோ அகெயின் இந்த பக்கம் ஸோ க்ராப் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இங்கே யூஸ்வலாக வந்து மேனேஜ் ப்ராட்காஸ்ட் போயிட்டு உங்கள் யூடியூப்க்கு தேவையான எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராட்காஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைவ் வந்து கேமிங் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.